கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம 27 அதிகாரம் வரைக்கும் நம்ம அதிகாரத்தில் பார்க்குறோம். இங்கே 28வது அதிகாரம் பார்க்குறோம். 28வது அதிகாரம்னா இப்போ ஈசாக்கு என்ன செய்கிறான்னா, யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதித்து என்ன செய்கிறான், நீ கானானுடைய குமாரத்திகளில் நீ பெண் கொள்ளாதபடிக்கு நீ எழுந்து என்ன செய்து பராமராமத்தில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேல் வீட்டுக்கு நீ போ. அங்கே போய் என்ன செய்ய, உன் தாயின் சகோதரனாகிய லாபான் குமாரத்திகளுக்குள்ள நீ என்ன செய்ய, அங்கே பெண் கொள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்கிறான், கட்டளையிட்டு ஈசாக்கு என்ன செய்கிறான், ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறான். அது மாத்திரமல்ல சொல்கிறான், சர்வவல்லமையுள்ள தேவன் உன்னை நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். நீ பல ஜனக்கூட்டமாக முடியும், உன்னை பழுகவும் நினைச்சுவார், பெருகவும் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாக தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்திரத்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு அருள்வாராக அப்படின்னு சொல்லி நினைச்சிடான். ஆசீர்வதித்து ஈசாக்கை நினைச்சிடான், யாக்கோபை அனுப்பிவிடுறான். இப்போ இந்த சமயத்தில் யாக்கோபை என்ன செய்கிறான், நேரே பதாம் அராமில் இருக்கிற சீரியா தேசத்தனாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபெக்காளின் சகோதரனாகிய லாபான் இடத்திற்கு போக புறப்படுறான். ஏன்னா ஈசாக்கு ரெபெக்காள் பிறந்த ஊர் எது, சீரியா தேசத்தனாகிய பெத்துவேலுடைய, ஆபிரகாமும் பிறந்த ஊர் அதுதான். அதே சமயத்தில் ரெபெக்காளும் பிறந்த ஊரும் அதுதான். அதனால் என்ன செய்கிறான், அந்த சீரியா தேசத்துக்கு என்ன செய்கிறான், அவனை அனுப்பி விடுறான். போய் உன்னுடைய தாயினுடைய சகோதரன் வீட்டுக்குள்ள என்ன செய்ய, நீ போ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், அனுப்பி விடுறான். அது மாத்திரமல்ல, தாயினுடைய அப்பா நினச்சிற இருக்கிறார். அதனால தைரியமாக நினச்சி அங்கே போ சொல்லி நினச்சிடான், நீ அங்கே அனுப்பிவிடுறான். அந்தபடியாக ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்ட உடனே நீ பதாம் அராமுக்குள்ள போய் அங்கே என்ன செய்ய, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் ஆசீர்வதிக்கும் போது நீ இங்கே கானானுடைய குமாரத்தில் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பெண் எடுக்க வேண்டாம், நீ அங்கே போய் என்ன செய்ய, நாங்கள் பெண் எடுன்னு சொல்லி அனுப்பிவிட்டதுபடி அவன் என்ன செய்கிறான், கீழ்ப்படிந்து அப்படியே என்ன செய்தான், புறப்பட்டு போயிட்டான். அவன் புறப்பட்டு போனதை இப்போ யார், ஏசா கேள்விப்படுறான். ஏசா என்ன செய்கிறான்னா, நம்முடைய அப்பா நம்முடைய தம்பி என்ன செய்கிறார், நீ கானானி தேசத்தில் நீ பெண் எடுக்க வேண்டாம், நீ நம்முடைய சொந்த தேசமாகிய சீரியா தேசத்தில் பெத்துவேலுடைய குமாரனும் அவங்க என்ன செய்ய, அங்கே போய் பதாம் அராமில் இருக்கிற சீரியா தேசத்தில் போய் பெத்துவேலுடைய குடும்பத்தில் நினச்சி பெண் எடுத்துக்கோன்னு சொல்லி அனுப்பிவிட்டதை இப்போ ஏசா கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்யலாம், அப்போ நம்ம இங்கே கானான் தேசத்தில் பெண் எடுத்துருக்கிறது நம்முடைய தகப்பனுக்கு பிடிக்கல, அதனால் நம்ம கானானுடைய குமாரத்துக்களை பெண் எடுத்ததை விட நம்மளாம் என்ன செய்வோம், நம்மளும் வேறு இடத்துலையும் பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசை வந்துருச்சுன்னே இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா, ஏற்கனவே அவனுக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. 2 மனைவியை கானானிய ஸ்திரீகள் கட்டியிருக்கிறான். ஆனால் அவங்க 2 பேரும் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாக தான் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ அடுத்தபடியாக என்ன செய்கிறான்னா, இஸ்மவேல் இருக்கிற இடத்துக்கு போகிறான். யார் இஸ்மவேல் யார் அப்படின்னா, ஈசாக்குடைய ஆபிரகாம் ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்பாக சாரால் எடுத்து தன்னை அடிமை பண்ண ஆகார யாக்கோபுடைய சேரும், அப்படியாவது எனக்கு வாரிசு பிறக்கட்டும், எனக்கு தான் கர்ப்பத்தின்கனி ஆசீர்வாதம் இல்லை, அங்கேயாவது எனக்கு வாரிசு பிறக்கட்டுன்னு அனுப்பி விட்ருக்கல, அந்த ஆகாருடைய மகன் தான் இஸ்மவேலுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த இஸ்மவேல் என்ன செய்கிறான் அப்படின்னா, இருக்கிற இடத்துக்கு என்ன செய்கிறான், இப்போ ஏசா போகிறான். போய் என்ன செய்கிறான், அந்த இஸ்மவேலினுடைய குமாரத்தியை என்ன செய்கிறான் திருமணம் முடிக்கிறான். இஸ்மவேலுடைய குமாரத்தி நேபயோத்திக்கு சகோதரியாகிய மகளாத்தி என்ன செய்கிறான், அங்கே போய் என்ன செய்கிறான், அவங்களையும் விவாகம் பண்ணுறான். அடுத்தபடியாக இப்போ இது ஏசா இதோட 3 மனைவி என்ன செய்கிறான், திருமணம் முடிச்சிருக்கிறான். இப்போ யாக்கோபு என்ன செய்கிறான், அப்பாவுடைய சொல்லை கேட்டு தாயினுடைய சொல்லை கேட்டு என்ன செய்கிறான், அவங்க அப்பா அவன் இருக்கிறதான அந்த பெர்சேபா இடத்த விட்டுட்டு புறப்பட்டு நேராக என்ன செய்கிறான், ஆரானுக்கு போக என்ன செய்கிறான், பிரயாணம் பண்ணி போகிறான். அங்கே போகும்போது இப்போ நினச்சது ஒரு இடத்துக்கு வரான். அங்கே நினச்சது சூரியன் நினச்சது அஸ்தமிக்கிட்டு, ஆரானுக்கு போகிற வழியில் சூரியன் நினச்சது அஸ்தமிச்சுட்டு அந்த சூரியன் மறைஞ்சிருச்சு. அப்போ மறைஞ்சோடனே நினச்சிடறான், இருட்டாயிரும். அதனால அவன் என்ன செய்கிறான், நீ இருட்டுக்குள்ளே நம்ம எங்கே நடந்து போக அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்போல்லாம் எல்லாம் நடந்து தானே போவாங்க, அதனால அவன் என்ன செய்கிறான்னா, இனி நம்ம எங்கே போக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அந்த ராத்திரி நேரத்தில் அந்த சூரியன் அஸ்தமித்தின ஒரு இடத்துல என்ன செய்கிறான், ராத்தாங்குறான். அங்கே ராத்தாங்கும்போது என்ன செய்கிறான், ஒரு கல்லை எடுத்து என்ன செய்கிறான், தலையின் கீழே வச்சு
தலையணைக்கு பதிலாக கல்லை எடுத்து வச்சு என்ன செய்கிறான், நல்லா படுத்து தூங்கிட்டான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது என்னதுன்னா ஒரு சொப்பனை காண்றான். அந்த சொப்பனை என்ன அப்படின்னா, ஒரு ஏணி வந்து பூமியில் எழுச்சது, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பூமி நுனி எங்கே இருக்குது அப்படின்னா அது வானத்தை எட்டியிருக்குது. கீழே பூமியில் ஏணி இருக்குது, அந்த நுனி வந்து வானத்தை எட்டியிருக்கு. அந்த ஏணியில் தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க, ஏறுறவர்களும் இறங்குறவர்களுமா என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதுக்கு மேலே யார், கர்த்தர் நிற்கிறத என்ன செய்கிறாங்க பார்க்குறான். அப்போ சொன்னால் உடனே என்ன செய்கிறான், தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் கர்த்தர், நீ படுத்துக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறார். நான் வந்து உன் தகப்பனாகிய தேவன், ஈசாக்கின் தேவனுமாய கர்த்தர், நீ படுத்துக்கிற இடத்த நான் உனக்கு நினைச்சுவேன், உனக்கும் உன் சந்ததிக்கு நான் தருவேன்னு சொல்லி கர்த்தர் நினைச்சிறாரு. அந்த ஏணி படிக்க அந்த ஏணி மேலே நுனியில் நின்று நினைச்சிறாரு, அங்கே நின்று நினைச்சிற வானத்தில் நின்று பேசுகிறாரு. சொல்கிறாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். பூமியின் தூள் அடுத்து, பூமியின் தூள்னா மண் புழுதி, அதை நமக்கு என்ன முடியுமா, முடியாது. அந்த அளவில் உன் சந்ததி நினைச்சியும் இருக்கும். நீ மேற்கையும் நீ கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் நீ நினைச்சுவா பரம்புவா, உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுங்கிறாரு. ஏன்னா இதே ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமுக்கு கொடுத்துருந்தார். உன் சந்ததி பூமியின் தூளை பொறுக்கும், நீ மிளக்கையும் சென்று வடக்கையும் தெற்கையும் பரம்புவா, உன் வம்சங்கள்லாம் பூமியில் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆபிரகாமோட இதே வாக்குத்தத்தை கொடுத்துருந்தாரு. அதே போல் இப்போ ஈசாக்குக்கும் என்ன செய்றாரு, யாக்கோபுக்கும் என்ன செய்றாரு, ஈசாக்குக்கும் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாரு, யாக்கோபுக்கும் அதே வாக்குத்தத்தை என்ன செய்றாரு, கர்த்தர் கொடுத்துட்டு சொல்றாரு, நான் உன்னோட இருக்கிறேன், நீ போயிற இடத்துலலாம் நான் நினைச்சுவேன், உன்னை நான் காத்துக்கொள்வேன், நீ நினைச்சுவா அங்கே போயிட்டு திரும்பி நீ நினைச்சுவா அந்த தேசத்துக்கு, நீ திரும்பி நான் உன்னை நினைச்சுவேன், நான் வர பண்ணுவேங்கிறார். இப்போ போகிற இடத்துக்கு போயிட்டு திரும்பவும் நான் உன்னை நினைச்சுவேன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்றாரு. சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேங்கிறார். உனக்கு சொன்னதை நான் செய்யும் அளவும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், நான் கைவிடவே மாட்டேன்னு சொல்றாரு. இப்போ யாக்கோபு என்ன செய்றான், நித்திரை தெளிஞ்சிட்டான். ஏன்னா அவன் தூக்கத்தில் கனவு கண்டதை என்ன செஞ்சுட்டான், நல்லா தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்தில் தான் கனவு கண்டுறான், சொப்பனம் கண்டிருக்கான். இப்போ நித்திரை தெளிந்து விழித்த போது இப்போ அந்த இடத்துல பார்க்குறான், மெய்யாவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, நான் இதை அறியாமல் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன செய்றான், அவன் நினைக்கிறான். உடனே அவனுக்கு நினச்சது, பயம் உண்டாயிற்று. கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறாரு, நமக்கு காவல், நம்ம தான் தனிமையில் இந்த இடத்துல காட்டுக்குள்ளே படுத்திருந்தாலும் கர்த்தர் நமக்கு துணைக்கு இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன செய்யுது, இந்த ஸ்தலம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது அப்படிங்கிறான். கர்த்தர் பூமியிலிருந்து ஏணி கீழையும் மேலேயும் இருக்குது, கர்த்தர் மேலே இருக்கிறாரு, தேவதர்கள் இறங்குறவர்களாக இருக்கிறாங்க. அதனால அவன் சொல்கிறது, அந்த இடம் வெறும் பயங்கரமாக இருக்குது, இது தேவனுடைய வீடு இல்லாமல் இது வேற இல்லை அப்படின்னு சொல்கிறான். இது வானத்தின் வாசலுங்கிறான். வானத்தின் வாசல்னா வானத்திலேருந்து தேவதர் கர்த்தரங்க நிற்காரு, தூதர்கள் நிற்கிறாங்க, மேலேயும் கீழே ஏறி இறங்குறாங்கல்ல. அதனால அவன் சொல்லலாம், இது தேவனுடைய வீடை இல்லாமல் வேற இல்லை, இது கர்த்தருடைய வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறான், இப்போ அதிகாலையில் என்ன செய்கிறான் யாக்கோபு, இப்போ நித்திரை தெளிந்துட்டால தூங்கி முழிச்சிட்டான். தூங்கி முழிச்ச உடனே இப்போ எழுந்து என்ன செய்கிறான், தன் தலைக்கு கீழே வச்சு படுத்திருந்தாலும் அந்த கல்லை எடுத்து என்ன செய்கிறான், அதை ஒரு தூணாக நிறுத்துறான். அது தூணாக நிறுத்தி அதன் மேலே என்ன செய்கிறான், எண்ணெய் ஊற்றி அதுக்கு வச்சுருக்கான். அந்த ஊற்றி கல்லை என்ன செய்கிறான், அபிஷேகம் பண்ணிட்டு அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல்னு சொல்லி என்ன செய்கிறான், பேர் வச்சுட்டான். யாருக்குன்னா அந்த இடத்துக்கு முன்னால் லூசுன்னு சொல்லி பேர் இருந்திருக்கு. ஆனால் இப்போ கர்த்தரை கண்டதுனால என்ன செய்கிறான், இப்போ அந்த இடத்துல பெத்தேல்னு சொல்லி என்ன செய்கிறான், பேர் வச்சுருக்கான். பேர் வச்சுட்டு இப்போ வந்து யாக்கோபு என்ன செய்கிறான், தேவன் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருந்து நான் போகிற இடத்துலலாம் என்னை காப்பாற்றணும். இப்போ பயந்துட்டு படுத்திருந்தான், ஆனால் கர்த்தர் அவனோட இருந்து பேசுனதெல்லாம் பார்த்தோன்னே இப்போ அவனுக்கு தைரியம் உண்டாயிடுச்சு. அதனால் இப்போ என்ன செய்தான், நான் போகிற இடத்துலலாம் நீர் என்னோட இருந்து நான் மீண்டும் அங்கே போயிட்டு நான் மீண்டும் நினச்சேன், அந்த இடத்துக்கு நினச்சேனும் திரும்பி நான் வரணும். அப்போ நான் அங்கே இருக்கும்போது எனக்கு நினச்சது, உண்ண ஆகாரம் வேணும், உடுக்க வஸ்திரம் வேணும், நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றணும். ஏன்னா ஒத்தில தனிமையில் பிரயாணப்பட்டு போகிறான், எத்தனை நாள் பிரயாணம் போகணுமோ தெரியாது. இப்போ முதல் நாள் ராத்திரி நான் படுத்துருக்குறான், அதனால் வரை எத்தனை ராத்திரி இப்படி காட்டுக்குள்ளே படுக்கணும்னு தெரியாது, ஒத்தியில் போகணும். அதனால் அவன் என்ன சொன்னான், நான் போகிற இடத்துலலாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண ஆகாரமும் எனக்கு உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து திரும்பவும் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு நீ சமாதானத்தோடு நீர் திரும்பி வர பண்ணுவேனா, நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க, தேவனாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறான், நான் வந்து இந்த இடத்துல கல்லை தூணாக நிறுத்தி வச்சிருக்கிறேன், இந்த கல் வந்து உமக்கு என்ன செய்யும், தேவனுக்கு இது வீடாகும்னு சொல்கிறான். அதனால் தேவன் நீர் எனக்கு என்னென்னலாம் தர்றீங்களோ அதில் இதெல்லாம் நான் உமக்கு என்ன செய்வேன், தரேன், எல்லாவற்றும் நமக்கு நான் தசமாக செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், பொருத்தனை பண்ணிட்டான். அந்த இடத்துல அந்த கர்த்தர் அவனுக்கு தரிசனமான இடத்துல சொப்பனம் கண்ட இடத்துல என்ன செய்கிறான், கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணிட்டான். நான் போகிற இடத்துலலாம் என்னை காப்பாற்றணும்,
எனக்கு உண்ண உடுக்க வருதுன்னு பொருத்தனை பண்ணிட்டேன். நம்ம இது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம நினச்சி நம்ம கற்றுக்கிட்ட பொருத்தனை பண்ணுறோமா, எந்தெந்த காரியங்களும் எங்கெங்கே செய்யணும், எனக்கு இந்த காரியங்கள் அற்புதம் வேணும், அப்போ அற்புதங்களை செய்தீங்கன்னா நமக்கு சாட்சியாக இருப்பேன்னு சொல்லிட்டு இல்லை எதாவது நம்ம பொருத்தனை இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். பண்ணுறவங்க பண்ணுறாங்க, ஆனால் அநேகர் நினச்ச மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு இருந்துச்சு பொருத்தனை பண்ணும்போது கர்த்தர் நம்மளை நினச்சிவார், நம்மளை இந்த பொருத்தனை நினச்சிடுற நம்மளுக்கு ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அதை இப்படி பொருத்தனை பண்ணி கொண்டான். அடுத்தபடியாக இப்போ என்ன செய்கிறான், யாக்கோபு பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கல் அதிகாலை எழும்பி அந்த கல்லை துணான்னு எடுத்துட்டு கர்த்தருக்கு பொருத்தனையும் பண்ணிவிட்டு என்ன செய்கிறான், அந்த இடத்த விட்டு பிரயாணம் பண்ணி கீழ் திசைக்கு போயிட்டான். ஏன்னா கீழ் திசையில் தான் அந்த லாபான் குடியிருந்த இடங்கள் இருக்குது. அதனால என்ன செய்கிறான்னா அவன் நேரம் என்ன செய்கிறான், அந்த சீரியா தேசத்துக்கு என்ன செய்கிறான், கீழ் தேசத்துக்கு என்ன செய்கிறான், போய் சேர்ந்துட்டான். இப்போ சீரியா தேசத்தில் அங்கே போய் என்ன செய்கிறான், அங்கே கிழக்கு கீழ் திசையில் போய் சேர்ந்துருக்கிறான். அங்கே வயல்வெளி இருக்குது. வயல்வெளியில் ஒரு கிணற்றையும் அதன் அருகே நினைச்சுறாங்க ஆட்டு மந்தைகள்லாம் இருக்கிறத பார்க்குறான். ஒரு கிணறு இருக்குது. கிணறு பக்கத்தில் என்ன செய்கிறான், ஆடுகள்லாம் மடங்கி இருக்கிறத பார்க்குறான். மடக்கி இருக்கிறதுனா அந்த கிணறு பக்கத்தில் கூட்டமாக என்ன செய்கிறாங்க, ஆடுகள் மொத்தமாக அதில் நிற்கிறத பார்க்குறான். அப்போ பார்த்தோன்னே என்ன செய்கிறான், பார்க்குறான். ஏன்னா மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க, ஆடுகளை மேய்ச்சிட்டு மேய்ப்பர்கள் எல்லாரும் ஆடுகளை கொண்டுட்டு வந்த உடனே என்ன செய்வாங்க, அந்த கிணற்று வாசல் உள்ள கல்லை என்ன செய்வாங்க, நகட்டுனோன்னா ஒவ்வொருத்தருடைய மாட்டு மந்தைகள்லாம் என்ன செய்யும், ஆட்டு மந்தைகள் என்ன செய்யும், அதில் தண்ணீர் குடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, பற்றிட்டு போவாங்க. ஆனால் முன்னால் வந்தவங்க பின்னால் வந்தவங்க அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் மொத்தமாக வரணும். அதில் ஒரு மனம் பார்த்திங்களா, ஒரு மனப்பட்டு சேராங்க. எவ்வளவோ ஆடுகள் இருக்கிறது கிணத்துல குடிக்கணும். குடிச்சிட்டு துறப்போனால் தான் அடுத்த மந்தைகள் குடிக்கலாம். அப்போ முந்தி வந்தவங்க முந்தி காட்டலாம், ஆனால் அவங்க அப்படி செய்யலை. அவங்க ஒரு மனதோடு என்ன செய்கிறாங்க, எல்லாரும் எல்லா மேய்ப்பர்களும் எல்லா ஆடுகளும் வந்த பிறகு தான் என்ன செய்யணும், அதை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மனதோடு செயல்படுறாங்க. அதன்படி என்ன செய்கிறாங்க, எல்லா மந்தைகளும் வந்த உடனே என்ன செய்வாங்க, அந்த கல்லை புரட்டுவாங்க. பெரிய கல், அது பெரிய கல் என்ன செய்கிறோம், அந்த கிணற்று வாசல் இருக்குது. அந்த கிணற்று வாசலுக்கு பெரிய கல்லை புரட்டி போட்டுட்டு என்ன செய்வாங்க, தண்ணி குடிக்கும். அது ஆடுகள் தண்ணீர்லாம் குடித்த உடனே என்ன செய்வாங்க, மறுபடியும் என்ன செய்வாங்க, இந்த கல்லை என்ன செய்வாங்க, அந்த கிணற்று வாசல் என்ன செய்வாங்க, புரட்டி வச்சு அடைச்சி வச்சுருவாங்க. இப்போ யாக்கோபு என்ன செய்கிறான், அந்த கிணற்று பக்கத்தில் வந்திருக்கிறான். எல்லா ஒரு கிணறு, வயல்வெளியில் ஒரு கிணறுக்கு அங்கே வந்திருக்கும்போது மேய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே ஆடுகளை வச்சுட்டு நிற்கிறாங்க, தண்ணி காட்டுறதுக்காக நிற்கிறாங்க. என்ன எல்லா மேய்ப்பர்களும் வரணும்ல, எல்லா ஆடுகளும் வரணும்ல, அதனால் என்ன செய்கிறாங்க, அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ யாக்கோபு அவர்களை பார்த்து கேட்குறான், சகோதரரே, நம்ம யாரையும் கூப்பிட்டாலும் என்ன கூப்பிடுவோம், ஒன்று ஐயா, பெரியவங்களா இருந்தால் என்ன செய்வோம், ஐயான்னு சொல்லுவோம். இல்லைன்னா கொஞ்சம் குறைஞ்சோட நம்ம சகோதரன்னு சொல்லி தானே கூப்பிடுவோம். அதே போல் அவனை என்ன செய்கிறான், சகோதரரேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் எவ்விடத்தார் அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு எந்த உரம்பு கேட்பாலும் யாராவது புதுசாக பார்த்தாச்சுன்னா, நம்ம எங்கேயாவது போகிறோம், நமக்கு ஏதாவது வழி தெரியணும், அப்புறம் நம்ம என்ன செய்வோம், ஊர் தெரியணும், வழி தெரியணும் கேட்கணும், உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. நான் அந்த ஊருக்காரங்க தான் எனக்கு வழியெல்லாம் சொல்ல தெரியும், அதனால என்ன செய்வோம், உங்களுக்கு எந்த ஊருன்னு சொல்லி கேட்போம்ல. அதே போல் இப்போ அவனு சொல்லுதான், உங்களுக்கு நீங்கள் எந்த விடத்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆரான் ஊரார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவன் வந்ததும் ஆரான் ஊருக்கு தான் வாரான். அதனால் ஆரான் ஊரான்னு சொன்ன உடனே அப்போ அவன் சொல்கிறான், நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா அப்படின்னு கேட்குறான். நாகோரின் குமாரனாகிய லாபானை நீங்கள் நினச்சிவீங்க அறிவீர்களா? நாகர் மில்கால் இவங்களுடைய குமாரத்தி தான் அறிவைக்காள். அதனால் என்ன செய்கிறான், நாகோருடைய தன்னுடைய தாத்தா பேர் என்ன சொல்லுதான் சொல்லி கேட்குறான், லாபானை நீங்கள் நினச்சிவீங்க அறிவீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோன்னே அவங்க சொல்லுவோம், நாங்கள் அறிவோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், லாபான் அவர் சுகமாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். விசாரித்தோன்னே அவங்க சொல்கிறாங்க, அவங்க சுகமாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லாபானுடைய குமாரத்தி ராகேல் என்னச்சுதான் அதை ஆடுகள் என்னச்சுதா ஓட்டி கொண்டு வாரா அப்படிங்கிறாங்க. ஏன்னா தண்ணி காட்ட கொண்டு வரல, ஆட்டு பக்கம் கிணறு பக்கம், அதான் சொல்கிறான். அதோ ஆடுகளை ஓட்டி நினைச்சிடா ராகேல் ஆடுகளை கொண்டு வர லாபானுடைய குமாரத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் சொன்ன உடனே இப்போ அவன் என்ன செய்றான், இன்னும் வெகு பொழுது இருக்குது, இன்னும் நேரம் இருக்குது, ஏன் இப்போ மந்தைகள்லாம் இப்போ சேர்க்கக்கூடிய நேரங்கள் இல்லையே, ஏன் எல்லாரும் இப்போ மந்தைகள்லாம் ஒன்றா கொண்டு வரேன்னு கேட்குறான். ஏன்னா இவனுக்கு அது தெரியாது. எல்லா மந்தைகளும் சேர்ந்த பிறகு தான் அந்த கல்லை புரட்டுவாங்க, தண்ணி காட்டுவாங்கிறது அவனுக்கு தெரியாது. அதனால் அவன் சொல்கிறான், இன்னும் நேரம் இருக்குது. ஏன்னா ஆடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு என்ன செய்வாங்க, சாயங்காலம் நல்லா இருட்ட போகிற நேரங்களில் தானே எல்லோரும் வீட்டுக்கு போவாங்க. அதான் அவன் கேட்குறான், இன்னும் நேரம் இருக்கிறது இல்லை, அப்புறம் எதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடுகளை மேய விடலாம் தண்ணீர் காட்டிட்டு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, எல்லா மந்தைகளும் என்ன செய்யும், வரும்.
எல்லா மந்தைகளையும் சேருக்கு முன்பாக நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அந்த கிணற்றுள்ள கல்லை என்ன செய்ய மாட்டோம், கிணற்று வாயில் கல்லை புரட்ட மாட்டோம். எல்லாரும் வந்த பிறகு தான் நாங்கள் என்ன செய்வோம், ஆடுகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம், தண்ணீர் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே இப்போ அவங்க எழுது அவங்களோட பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்படி பேசி கொண்டிருக்கும் போதே இப்போ தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்குதான ராகேல் என்ன செய்கிறா, ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்துட்டா, பக்கத்தில் வந்துட்டா. வந்த உடனே யாக்கோபு என்ன செய்கிறான், தன் தாயின் சகோதரனான லாபான், ஏன்னா தன் கூட பிறந்த தாய்க்கு கூட பிறந்த சகோதரர், அப்போ அவளுக்கு யார், மாமாவுடைய மகள். அதனால என்ன செய்கிறான், யாக்கோபு தன் தாயின் சகோதரன் லாபானுடைய குமாரத்தைய ராகேலையும் தன் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் என்ன செய்கிறான், காண்றான். மாமா மகளே என்ன செய்கிறான், பார்க்குறான், ஆடுகளையும் பார்க்குறான். பார்த்த உடனே என்ன செய்கிறான், யாக்கோபு என்ன செய்கிறான், நேரம் என்ன செய்கிறான், கிணற்றின் வாயில் கல்லை என்ன செய்யறான், புரட்டுறான். ஏன்னா அவள் லேடி, மற்றவங்களாம் என்ன செய்கிற ஆண்கள், என்னால என்ன செய்கிறான், அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு மகா அந்த மாதிரி அவங்க தான் விட்டு தான் போகணும். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பிறந்த பிறகு இப்போ தான் பாப்பான்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா ரெபெக்காள் திருமணத்துக்கு பிறகு அங்கே போனது நம்ம சரித்திரத்தை நம்ம பார்க்கவே இல்லை. யாக்கோபு ஆபிரகாமும் அந்த ஊருக்கு நினைச்சது, அந்த ஊருட்டு வந்த பிறகு அங்கே போகிறத நம்ம பார்க்கல. அதனால் இப்போ என்ன செய்யறான்னா, அவனுக்கு யாருமே தெரியாது. அதனால் அவங்க பேரெல்லாம் அவங்க தாயும் தகப்பனும் சொன்ன பேரை வச்சு தான் என்ன செய்கிறான், அவன் சொல்கிறான். இப்போ அவங்க சொன்ன உடனே இப்போ என்ன செய்கிறான், பார்த்த உடனே நம்மளோட மாமா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், பெய்ய உதவி செய்கிற போகிறான். உதவி செய்கிறதுனா அந்த கிணற்றில் கல் நினச்சி தான் புரட்டிட்டு அவங்க நினச்சி தான் அவருடைய ஆடுகளுக்கு என்ன செய்கிறான், இவன் தண்ணீர் காட்டிட்டு இப்போ அடுத்தால என்ன செய்கிறான், யாக்கோபு என்ன செய்கிறான், ராகேலும் முத்தேசம் போலாது இப்போ என்ன செய்கிறான், ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டிட்டான். ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டாமல் டேரெக்டாக ஒரு பிள்ளை பிடிச்சி முத்தம் குடிக்க போனோன்னா என்ன செஞ்சுருவாங்க, எல்லாரும் அடிச்சு விடுவாங்க, அவளே அடிச்சு விடுவா. அதனால் முன்ன பின்ன தெரியாதவன்ல, அதனால் என்ன செய்கிறான், முதலாவது என்ன செய்கிறான், ஆடுகளுக்கு தண்ணீர் தான் காட்டுறான். தண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் என்ன செய்கிறான், ஆனால் இது வரைக்கும் நான் அவளுக்கு யாருன்னு தெரியாது. இப்போ மற்றவங்ககிட்ட கேட்காம விசாரிக்கிறான். லாபானுடைய மகள் குமாரத்தின வாரான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவன் வந்து இன்னும் அவள்கிட்ட பேசலை. கிணறு திறக்கிறான், கல்லை திறந்து ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டிட்டு அடுத்தபடியாக தான் என்ன செய்யறான், ராகேல்கிட்ட போகிறான். ராகேல்கிட்ட போய் என்ன செய்யறான், அவளை முத்தம் செய்துட்டு என்ன செய்யறான், சத்தம் விட்டு அழுறான். அவளே நினச்சிருப்பாள், அது யார் இந்த மனுஷன் நமக்கு தண்ணீர் காட்டுறான்னு சொல்லி நினச்சிருப்பாள்ல. அப்போ மக்கள் நினச்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து யாரும் நினச்சிடா, அவள் வந்து விசாரிச்சிருப்பா. ஆனால் வந்து தெரியாது. இப்போ வந்து அவன் வந்து சொன்னாதான் எல்லாத்துக்கும் நினச்சது தெரியும். அதனால இப்போ என்ன செய்றான், அவளை வந்து ரபத்தை செய்து அவளை சத்தம் விட்டு என்ன செய்றான், அழுத உடனே இப்போ அவள் என்ன செய்றான், நான் வந்து இப்போ தான் அவளுக்கு அறிமுகப்படுத்துகிறான், நான் யார் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறான். நான் வந்து நான் அவள் தகப்பனுடைய மருமகன் சொல்கிறான். உன்னோட தகப்பனுக்கு நான் வந்து யார், மருமகன் என்றும் ரெபெக்காளின் குமாரன் சொல்லியும் நினைச்சதான் இப்போ தான் ராகேலுக்கு அறிவிக்கிறான். அதாவது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டிட்டான், மாதிரி அவளை கட்டி பிடிச்சி முத்தம் செய்து அழுதான். அப்போ அவன் நினைப்பால, இது யார், ஆடுகளுக்கு தண்ணி காட்டிட்டான், நம்மளை முத்தம் கொடுக்குறான், நம்மளை பார்த்து அழுறான், இது யார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பால. அதனால இப்போ அவளுக்கு என்ன செய்றான், தன்னை அறிமுகப்படுத்துகிறான். நான் வந்து என்னோட தாயினுடைய நான் வந்து உன்னோட தகப்பனுக்கு யார், நான் வந்து ஒரு மருமகள் ஒன்றும் ரெபெக்காளின் குமாரன்னு சொல்லும் அவனுக்கு எடுத்த ராகேலுக்கு அறிவிக்கிறான். அப்படி சொன்ன உடனே இப்போ ஏன்னா அவங்க வீட்டில் சொல்லியிருப்பார்ல, எனக்கு ஒரு சகோதரி உண்டு, என் சகோதரி இப்படி திருமணம் முடிச்சிருக்காங்க, அவங்க ஏற்பாடு எல்லாம் சொல்ல தானே செஞ்சுருப்பாங்க, அவளுக்கு கதையெல்லாம் தெரியும்ல, பேர் தெரியும்ல. அதனால அவன் என்ன செய்றான், அந்த பேர்களை ரெபெக்காள் பேரை சொன்ன உடனேயும் அவன் மகன் சொன்ன உடனே இப்போ என்ன செய்றான், நேரம் ஓடி போகிறான். ஆடை தானே அவன் பார்த்துக்கிட்டான், நமக்கு கவலை இல்லையா. அதனால் என்ன செய்றான், நேரம் என்ன செய்றான், அந்த சந்தோஷமான செய்தி என்ன செய்றான், தன்னுடைய வீட்டில் போய் சொல்கிறதுக்கு தன்னை ஓடி போகிறா, தன்னோட தகப்பனுக்கு அறிவு இருக்கிறதுக்கு. இப்போ ஓடி போய் என்ன செய்றா, தன்னுடைய தகப்பனுக்கு தகப்பனுடைய சகோதரனுடைய குமாரன் நினைச்சிறான், யாக்கோபு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ லாபான் நினைச்சிறான், தன்னுடைய சகோதரின் மகன் இங்கே வந்திருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் என்ன செய்றான், ஓடி வரான். அவனும் என்ன செய்றான், அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி வரான். ஓடி வந்தோடனே இப்போ என்ன செய்றான், யாக்கோபு லாபானும் ஒரு சந்திக்கிறாங்க. இப்போ லாபான் என்ன செய்றான், யாக்கோபை கட்டி கொண்டு என்ன செய்றான், முத்தம் செஞ்சு அவன் என்ன செய்றான், தன்னுடைய வீட்டுக்கு என்ன செய்றான், தன்னுடைய சகோதரி மகன்லாம் என்ன செய்றான், தன்னுடைய வீட்டுக்கு என்ன செய்றான், அழைத்து கொண்டு போனோன்னே இப்போ யாக்கோபு என்ன செய்றான், வீட்டில் நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்றான், தன்னுடைய மாமாவுக்கு என்ன செய்றான், அதை அறிவிச்சோடனே இப்போ லாபான் சொல்கிறான், நீ என் எலும்பும் என் மாம்சமானவன். ஏன்னா கூட பிறந்த வேலை தன்னோட சகோதரி மகன் தானே, அப்போ ஒரே எலும்பு ஒரே மாம்ச ரத்தம் தானே. அதனால அவன் சொல்கிறான், நீ என் எலும்பும் என் மாம்சமாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறான். அடுத்தால
இப்போ யாக்கோபு என்ன செய்கிறான், 1 மாதம் வரைக்கும் என்ன செய்கிறான், அங்கே இருக்கிறான். இப்போ ராகேல் என்ன செய்யலாம், ஆடு மேய்க்க போகல. ராகேலுக்கு பதிலாக யாக்கோபு என்ன செய்கிறான், ஒரு இடத்துல அங்கே தங்கியிருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இப்போ லாபான் என்ன செய்கிறான், யாக்கோபு நோக்கி லாபான் யாக்கோபிட்ட கேட்குறான், நீ என் மருமகனாக இருப்பதனால நான் உனக்கு சும்மா நான் உன்னை வேலை செய்ய சொல்லலாமாங்கிறான். ஏன்னா இப்போ இருந்தால் ஆடு மேய்ச்சிட்ருக்கான், அதனால மருமகனாக இருப்பதனால நான் உன்னை சும்மா நான் வேலை செய்ய வைக்கலாமா, நான் உனக்கு என்ன தரேன், நான் சம்பளம் போட்டு தரேன், நீ எவ்வளோ சம்பளம் எவ்வளோ கேட்குற சொல்லு, நான் உனக்கு சம்பளம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே அவன் சொல்கிறான், சம்பளம் கேட்கல, சம்பளத்துக்கு பதிலாக அவன் சொல்கிறான், லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருக்கிறாங்க. மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். எனவே முதலாவது ராகேலை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு, மாமாவாள்ல. அதனால என்ன செய்கிறான், லேயாளுக்கு வந்து என்ன செய்கிறா, கண்கள் வந்து என்ன செய்கிறா, கூச்ச பறவையாக இருக்கிறா. ஆனால் ராகேலேருந்து எப்படி ரூபவதியும் பார்வைக்கு என்ன செய்தா, அழகானவளுமாக இருக்கிறா. அதனால் யாக்கோபு என்ன செய்கிறான்னா, ராகேல் மேலே பிரியப்பட்டனால அவன் என்ன செய்கிறான், உம்முடைய இளைய குமார்த்திய ராகேலுக்காக நான் என்ன செய்கிறேன், உம்மிடத்தில் நான் 7 வருஷம் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு சம்பளம் என்ன கேளு, நீ சும்மா வேலை செய்ய வேண்டாம், சம்பளம் கேளு தருவேன்னு சொல்கிறான்ல. அதுக்கு அவன் சொல்கிறான், உம்முடைய குமார்த்திக்காக நான் 7 வருஷம் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அவனு ராபான் என்ன செய்கிறான், சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், நான் வந்து அவளை வந்து அடுத்தவங்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்குறத பார்க்கலாம், நான் உனக்கு கொடுக்குறது எனக்கு உத்தமம், நீ என்னிடத்துல தரித்திரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்தபடி யாக்கோபு என்ன செய்கிறான், இப்போ ராகேலுக்காக லாபானுக்கு என்ன செய்கிறான், 7 வருஷம் ஆடுகள் என்ன செய்கிறான், மேய்த்து கொண்டிருக்கிறான். அதான் ஆடு மேய்க்கிற தொழில் அதில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். இப்போ அவன் பேரில் இருந்த பிரியத்தினால அந்த வருஷங்கள் 7 வருஷங்கள் கழிந்து போனதே அவனுக்கு தெரியல. சீக்கிரமாக என்ன செஞ்சுட்டு கழிஞ்சு போயிடுச்சு. சரி, பின்னும் அதுக்கப்புறம் கழிஞ்சு போனோன்னே இப்போ அவன் சொல்கிறான், எனக்கு அவனுடைய மகளை என்னச்சுன்னு, எனக்கு என்னுடைய மனைவி வீட்டில் நான் சேரணும், எனக்கு திருமணம் முடிச்சுதாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே அவன் என்ன செய்கிறான், சரி அப்படின்னு சொல்லி எல்லா மனுஷரையும் கூட்டி என்ன செய்கிறான், வர வச்சு விருந்து பண்ணுறான். விருந்து பண்ணிவிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா, ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரி நேரங்களில் இப்போ திருமணம் முடித்து கொடுக்கும்போது என்ன செஞ்சுட்டான்னா, படுக்கிறதுக்கு ராத்திரியில் என்ன செஞ்சுட்டான், ராகேலுக்கு பதிலாக என்ன செஞ்சுட்டான், லேயால் என்ன செய்கிறான், அழைத்து கொண்டு போய் என்ன செய்கிறான், அவன் வீட்டில் கொண்டு அவன் தங்கியிருக்கிற இடத்துல கொண்டு என்ன செஞ்சுட்டான், விட்ட உடனே இப்போ அவன் என்ன செய்கிறான், விட்டுட்டு அவளுக்கு வேலைக்காரியாக சில்பாலையும் என்ன செய்கிறான், தன் குமாரத்துக்கு வேலைக்காரியாக செஞ்சுட்டான், சில்பாலை கொடுத்துருக்குறான். இப்போ ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. காலையில் அதிகாலையில் எழும்பி பார்க்குறான், இது வந்து அவன் கேட்டது ராகேலுக்கு பதிலாக லேயாலை கொடுத்துருக்கதை, ஏமாற்றி கொடுத்துருக்கதை அறிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு சொல்லி நாளை பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.